ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் அண்ட் ஒன்லி வியானா அவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,49,407 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33.15% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம இவங்களை பற்றி பேசியே தீரணும். ஏன்னா அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த சீசனுடைய அதிகப்படியான பர்சன்டேஜும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேம் பிளே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 58,546 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.99% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ அவரும் ஏதாவது ஒரு ஸ்கோப் கிடைக்குமா, ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டென்ட்லாம் லைவில் வந்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட்லேயே வரல, அந்தளவுக்கு மோசமாக வந்துருந்தது. சொல்லப்போனால் மனுஷன் அழகு கூட செஞ்சார். ஆனாலும் அதெல்லாம் எபிசோட்லேயே வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. மூன்றாவது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52,745 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.7% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எதுக்காக அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு ட்விஸ்ட் அடித்தாங்க பாருங்கள். அப்பா, ஒரு ட்விஸ்ட்டுனா ட்விஸ்ட்டு, அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் பிரிபாஸை வந்து பார்வதிக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. இதனால் பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கும். அதுவும் குறிப்பாக பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக போகும். 4th பொசிஷனில் துஷார் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46,354 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.29% இருந்துட்டுருக்காரு துஷார் அவர்கள். ஸோ துஷார் ஏதோ ஒரு சம்திங் வந்து ட்ரை பண்ணார். நேற்று கமருதீன்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் போனாப்பில் இவராக வந்து நெஞ்சு நிமித்துக்கிட்டு வாடா பார்க்கலாம் 400 அப்படி தான் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தப்பான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ இவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 46,231 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.26% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய கலையரசன். ஸோ கலையரசனுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் துஷார் அவர்களுக்கும் கலையரசனுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க மேபி மதியத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் 4th பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 34,616 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.68% இன்றைய முடிவில் வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஆக்சுவலாக இவங்க நேற்றுக்கு ஒரு கேம் வந்து விளையாடணும், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடலாம், விஜய் பார்வதியை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை ரம்யா ஜோவுக்கு வந்து வெற்றியை கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தறுத்து தான் விட்டுருப்பாங்க. பட் சுபிக்ஷாவுக்கு கொடுத்து சுபிக்ஷாவும் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால் தாங்கிக்க முடியல பார்வதியால். 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,341 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.18% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். அரோரா ஆக்சுவலாக வந்து நல்ல பிளேயர் போல தான் தெரியுது. ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் கொஞ்சம் மோசமாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலைசிங் ஸ்கில் வந்து இருக்குது. சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து டெலிவர் பண்ணுறது, பேசுகிறதெல்லாம் பக்காவாக பேசுகிறாங்க. பட் அது வந்து கேமில் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து இருந்திருக்கும். 8வது பொசிஷனில் ஆதிரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,440 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6.75% இருந்துகிட்ருக்காங்க ஆதிரை அவர்கள். ஸோ இதன் காரணமாக இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டிங்ஸில் வந்து இருக்கிறது வந்து ஆதிரை மட்டும்தான். ஸோ அதனால் ஆதிரை அவர்கள் வந்து எவிக்டாக வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. பட் ஆதிரை வந்து அனுப்ப மாட்டாங்க, அரோரா சிங்க்லர் தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கலைக்கு போட்டு ரம்யாவை கூட தூக்கி வெளியே போகலாம். ஆனால் ரம்யா வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. செம்ம ஃபைட் எடுப்பாங்க. அவங்களாம் ஃபைட் எடுக்கிறது,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேச்சு வார்த்தைகள்லாம் நடத்துனாங்க அப்படின்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இறங்கி "ஏய், என்ன நீ மிரட்டுற அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாராக வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரம்யா அவர்கள் உள்ளர வந்து இருப்பாங்க. மேபி அரோரா தாங்க, அரோராவை டார்கெட் பண்ணி தூக்க தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இல்லை வைல்டு கார்டு என்ட்ரி வருது, அதனால் இந்த வாரம் வந்து நோ எவிக்ஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோவே வந்து கேவலமாக வந்து போயிட்டுருக்கு. கேவலத்திலும் கேவலம், அவ்வளோ ஒரு கேவலமாக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பர்சனை வந்து மார்க்கிங் பண்ணுறது, அவனை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறது, ஒரு ஹேண்டிகேப்ட் அப்படின்னு கூட தெரியாமல் பார்க்காம அவரை போய் அடிக்கிறதுக்காக போகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறது, திட்டுறது. இன்னொரு பக்கம் பெண்கள் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுகிறது. எவ்வளோ 18+ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ 18+ கண்டென்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டை பற்றி நிறைய மோசமாக வந்து பேசுகிறது. இதில் கம்ருதீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே வந்திருக்கலாம் கேஸ்ட்டை பற்றி இவங்க பேசுகிறதுல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னவெல்லாம் இந்த சமுதாயத்தில், அதுவும் குறிப்பாக வந்து வெளி உலகத்தில் வந்து ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும் அதெல்லாம் வந்து சாதாரணமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிறது, அப்புறம் ஹக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அன்ஃபேராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு கூட்டம் வந்து இங்கேருந்து கிளம்பிச்சு, எப்படியாச்சும் இந்த ஷோவை வந்து பேன் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த சமுதாயத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்கெல்லாம் திரும்பி எங்கே போனாங்கலாம் தெரியல. அதை பற்றின நியூஸே எதுவுமே வரல. பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ மோசமாகலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீசனை நான் பார்த்ததே இல்லை. ஒரு சீசனுக்கு 1 or 2 டாக்ஸிக் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்களே தவிர ஒட்டு மொத்தமாக டாக்ஸிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியும், அதாவது சொல்ல முடியும். அண்டு இந்த சாப்பாட்டு விஷயம் ஓகேங்களா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிரவீன் ராஜ் சாப்பிட போனாப்பில், சாப்பிட போகும்போது என்ன திருட்டுத்தனமாக திருடி சாப்பிட்றீங்களா அப்படின்னு வந்து கெமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சாப்பாட்டு விஷயத்துக்கெல்லாம் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அந்த மனுஷன் ஐயோ என் நிலமை என்னடா இப்படி ஆகிப்போச்சு, இதுங்கிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்காகலாம் ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, அதுவும் திருடி சாப்பிட்ற அப்படின்லாம் வந்து கேட்குறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பாவம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் அந்த அளவுக்கு டாக்ஸிக். ஏன்னா ஒரு சீசன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா யாராவது 1 or 2 வந்து டாக்ஸிக் வந்து வருவாங்க. அப்படி வரும்போது மக்கள் போட்டு அவங்கள அடின்னு அடிப்பாங்க. இப்படி அப்படி அடிக்க மாட்டாங்க, பயங்கரமாக போட்டு அடின்னு அடித்து மிதித்து அவனை துவைச்சி வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் 1 or 2 மெம்பர்ஸ்க்கே. ஆனால் ஒட்டுமொத்த சீசன்லேயும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு டாக்ஸிக்காக இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக ஒரு கேமை விளையாடணும், அந்தளவுக்கு கேவலமாக பண்ணி தான் நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அதை பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் உள்ளர போட்டதுனால தான் இவ்வளோ பெரிய வம்பு வருதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எனக்கு வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே இவங்க எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. எப்படியும் சீசனை முடிக்க மாட்டாங்க, இவங்களும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க. கொஞ்சம் நல்லபடியாக ஒரு கருத்துள்ளதாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த 8 பேர் கொண்ட பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.